Dear viewers, dear brothers and sisters, welcome to my channel, yours simply Leah. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Bismillah ir-Rahman ir-Rahim. ஜூஸ் 12 சுருக்கம். இந்த ஜூஸ் சூரா ஹுத் 11:6 முதல் சூரா யூசுப் 12:52 வரை உள்ள வசனங்களை கொண்டுள்ளது. அல்லாஹ் அனைத்திற்கும் போஷாக்கர். அல்லாஹ் கூறுகிறார், பூமியில் உள்ள ஒவ்வொரு உயிரினத்திற்கும் வாழ்வாதாரம் வழங்குவது அவரின் பொறுப்பாகும். அவர் வானங்களையும் பூமியையும் படைத்த விதத்தையும் விளக்குகிறார். மனிதர்களே, குர்ஆன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கற்பனை என்றால் அதற்கு இணையான ஒரு சூறாவையாவது கொண்டு வர சவால் விடுகிறார். அவர்கள் ஒருபோதும் முடியாது. மறுமை நாளின் நஷ்டம். நம்பிக்கையற்றவர்கள் மறுமையில் பெரிய இழப்பாளர்கள். நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்பவர்கள் சொர்க்கம் பெறுவார்கள். இவர்கள் இருவரும் ஒருவர் குருடரும் செவிடரும் போலவும் மற்றவர் பார்ப்பவரும் கேட்பவரும் போலவும் எடுத்துக்காட்டாக கூறப்படுகின்றனர். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாறு. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தௌஹீத் செய்தியை அறிவித்தார். மிக சிலர் மட்டுமே நம்பினர். மக்கள் அவமதித்தனர். அல்லாஹ் கப்பல் கட்ட உத்தரவிட்டார். வெள்ளப்பெருக்கில் நம்பிக்கையற்றவர்கள் மூழ்கினர். கப்பல் ஜூதி மலை மீது தங்கியது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மகன் நம்பிக்கையற்றவனாக இருந்ததால் காப்பாற்றப்படவில்லை. நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆத் மக்களுக்கு அனுப்பப்பட்டார். அவர்கள் ஷிர்க் பித்தத் செய்து மறுத்ததால் அழிக்கப்பட்டனர். நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சமூத் மக்களிடம் அனுப்பப்பட்டார். அவர்களுக்கு ஒரு ஒட்டகம் அற்புத அடையாளமாக வழங்கப்பட்டது. அதை அவர்கள் கொன்றனர். தண்டனை வந்தது. விசுவாசிகள் மட்டும் காப்பாற்றப்பட்டனர். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மலக்குகள் மனித உருவில் சந்தித்தனர். அவர்களை இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பிறப்பது குறித்து மகிழ்ச்சி செய்தியை கூறினர். அதே மலக்குகள் லூத் மக்களை அழிக்க அனுப்பப்பட்டனர். அவர்கள் ஒழுக்கக்கேடு செய்ததால் நகரம் தலைகீழாக மாற்றப்பட்டு கற்கள் பொழியப்பட்டன. லூத் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் விசுவாசிகள் மட்டும் காப்பாற்றப்பட்டனர். நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் மதியன் மக்களிடம் நேர்மை வணிகம் செய்யும்படி அறிவுறுத்தினார். அவர்கள் மறுத்ததால் அழிக்கப்பட்டனர். மூசா அலைஹிஸ்ஸலாம் பரோவானிடம் அனுப்பப்பட்டார். பரோவான் மறுமையில் தனது மக்களை நரகத்திற்கே வழிநடத்துவான் என்று அல்லாஹ் கூறுகிறார். கியாமத் நாள். அந்த நாளில் அல்லாஹ் அனுமதி இன்றி யாரும் பேச மாட்டார்கள். சிலர் நரகத்தில், சிலர் சொர்க்கத்தில். நல்ல செயல்கள் சிறு பாவங்களை நீக்குகின்றன. தொழுகையை நிலைநிறுத்தும்படி அல்லாஹ் கட்டளை இடுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நபித்துவத்தை சோதிக்க யூதர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாறு கேட்டனர். அதற்கு பதிலாக அல்லாஹ் முழு சூறாவையும் அருளினார். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கனவு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறு வயதில் 11 நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன் அவருக்கு சஜ்தா செய்கின்றன என கனவு கண்டார். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அதை சகோதரர்களிடம் சொல்ல வேண்டாம் என அறிவுறுத்தினார். கிணற்றில் வீசப்பட்டார். சகோதரர்கள் பொறாமையால் அவரை கிணற்றில் போட்டனர். பயணிகள் அவரை எடுத்துச் சென்று எகிப்தின் அமைச்சருக்கு அடிமையாக விற்றனர். சோதனை மற்றும் சிறை. அமைச்சரின் மனைவி அவரை கவர முயன்றாள். அவர் மறுத்தார். குற்றமற்றவர் என நிரூபிக்கப்பட்ட போதும் சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் கனவுகளை சரியாக விளக்கினார். பின்னர் அரசின் கனவை விளக்கி நாட்டை பஞ்சத்திலிருந்து காப்பாற்றும் திட்டம் கூறினார். அவரின்
நீர்ப்பப்பம் நிரூபிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டார். ஜூஸ் 12 முடிவு. இந்த ஜூஸ் நமக்கு கற்பிப்பது தௌஹீத் மீது நிலைத்திருத்தல், நபிமார்களின் பொறுமை, துன்பத்திற்கு பின் அல்லாஹ்வின் உதவி, நல்ல செயல்களின் பலன், மறுமை பற்றிய விழிப்புணர்வு. அல்லாஹ் நம்மை இந்த வரலாறுகளிலிருந்து பாடம் கற்றவர்களாக ஆக்குவானாக. ஆமீன். மேலும் இந்த பதிவை லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும், கமெண்ட் செய்யவும், சதகாய ஜாரியா பெறவும்.